ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரோட எண்ண ஓட்டம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் வேறு வேறு எண்ண ஓட்டம். இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம் வேறு, முதல் தலைமுறை வாக்காளர்கள் எண்ண ஓட்டம் வேறு, பெண்கள் தாய்மார்கள் எண்ண ஓட்டம் வேறு. எல்லோருடைய எண்ண ஓட்டத்தையும் கூட எங்களால் சரி செய்ய முடியும். விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கம்மா. இன்னைக்கு நீண்ட காலமாக நீர் மேலாண்மைக்கு எந்தவித முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்திற்கு பிறகு எத்தனை டேம் கட்டி இருக்கிறோம்? அந்த மனுஷன் 14 டேம் கட்டிட்டு போயிட்டாருங்க 9 வருஷத்துல. அதுக்கப்புறம் யாரு எந்த முயற்சி எடுக்காதனால ஒரு தாக்கத்தினை பார்க்கணும். ஐயா சொல்லி ஒரு ஐயா நின்று இருக்கிறாங்க சிலமுத்தில்லை. எனக்கு விவசாயத்தினுடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீர் மேலாண்மைக்கும் ஒரு புதிய டேமும் கட்டாம சுத்திட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை. ஏன்னா அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு பாருங்க, இந்த பகுதியினுடைய கோரிக்கை 2-3 முக்கியமான கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருக்குது. ஒன்று, இந்த பிஏபிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். மிக முக்கியமானது. 1958 இருந்து இன்னைக்கு நாளைக்கு இழுத்து போயாச்சு. அது மாநில அரசு இதற்கு முன்பெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க, அவங்களால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். காரணம், அவங்க பணத்தை கொண்டு அதுக்கு போடுறது கிடையாது. அந்த பணத்தை கொண்டு போய் வேற எங்கேயோ போட்டுறாங்க. ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒரு டேம் கட்டுறதுக்கு தமிழக அரசு இன்னைக்கு செலவு செய்வதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் எங்களுடைய உத்தரவாதம் உங்களுக்கு, இந்த பகுதி மறுபடியும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆனைமலை நல்லாறு திட்டம் வந்தே தீர வேண்டும். அதை நாங்கள் செய்து காட்டுகின்றோம். உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையினுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக்கள் 5 ஆண்டு காலத்தில் திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுகிறார்கள். அதே நேரத்தில் இங்க பாருங்க, மோடி ஐயா ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பைப் மூலம். ஆனா இந்த ஒரே பஞ்சாயத்துல மட்டும் பாருங்க, 100% மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட 20 தண்ணீர் குழாய்க்கு இணைப்பு கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய துணைத் தலைவர் அராஜகம் பண்றாங்க. கேட்டா 8,000 ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து கொடுப்பாங்க. 8,000 ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவோம். 8,000 ரூபாய் கொடுக்கும். அம்மா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், 100% இது 100% மத்திய அரசுடைய திட்டம். 100% மத்திய அரசு திட்டம். அதனாலதான் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல், சுரண்டி பிடிக்கக்கூடிய கும்பல், உங்களை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் 70 ஆண்டு காலமாக உங்களை சுரண்டி பிழைத்தாச்சு. ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம். எலெக்ஷனுக்கு வா, பணத்தை கூட, 5 வருஷம் கழிச்சு வா, திரும்ப பணத்தை கூட, ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஏழையா வச்சார். எத்தனை நாளைக்கு ஏழையா இருக்கும்? எத்தனை நாளைக்கு சுரண்டி நம்முடைய வாழ்க்கை இதே போல இருக்க வேண்டும்? ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறேங்க. 100% 1 ரூபாய் பணம் வாங்காம கொடுக்க வேண்டிய திட்டம். நம்ம கோவப்படுறாங்க பாருங்க, பணத்தை பிடிக்கிட்டு கூட கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. உண்மைதான், உங்க நிலைமையில இருந்தா அங்க நின்று இருந்தா நானும் கோவப்படுவோம். அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நிலம் இல்லாத காரணத்தினால எங்கேயெல்லாம் நிலத்தை மாநில அரசினால் நம்ம கொடுக்க முடியும். நம்ம திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணுக்க வரலீங்கம்மா, இன்னொரு 5 வருஷம் ஐயோ நிலம் இல்லைங்க, மாநில அரசு நிலம் கொடுக்கல, வீடு எங்கிருந்து கட்டுறது? அதனால் நாங்கள் எங்களுடைய புதிய முயற்சி, ஊருக்குள்ள அபார்ட்மெண்ட் கட்டுறது. அதுக்கு ஒரே சொல்யூஷன். பாம்பேல பண்றாங்க, நிலம் இல்ல, நேர அபார்ட்மெண்ட் கட்டிடுவாங்க. 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். இதே மோடி வீடு. எங்கெல்லாம் நிலம் இருக்கோ அந்த வீட்டு தரையில கட்டிடலாம். நிலம் இல்லாத இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டுறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன். ஏன்னா ஊருக்குள்ளேயே அவன் நிலம் கொடுப்பான், நாம போக மாட்டோம். எதுக்கு போகணுங்க? 10 கிலோமீட்டர் தள்ளி இங்க நிலம் இருக்கு, தரிசுகாட்டுல போய் கட்டுப்பாங்க. அதனால சகோதரர் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சு, பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். 10 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் இருந்தும் கூட இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு கட்சியில் இருந்து பார்லிமெண்ட்ல போய் மௌன விரதம் காத்துட்டு 10 வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் யாரும் தீர்க்கவில்லை. ஆனால் அன்பு சகோதரிகளே, உங்களுடைய வீட்டு பிள்ளையாக, அன்பு தம்பியாக இந்த அண்ணாமலையினுடைய கோரிக்கை, தண்ணி பிரச்சனை தீர்த்துருவோம், விவசாய பிரச்சனை தீர்த்துருவோம், பவர்லூர் பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள பல்லடம் உட்பட ஜூன் 4, 2024 பிறகு இந்த கஞ்சா விற்கிற ஒரு பையன் இருக்குமா? எழுதி வச்சு, ஒரு பையன் இருக்கு. கஞ்சா விற்கிற ஒரு பையன் கோயம்புத்தூர் எல்லைக்குள்ள ஒரு பையன் இருக்க மாட்டாங்க. அது என்னுடைய உத்தரவாதமாக நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எவனாச்சும் போதை வச்சனா என் சட்டை பிடிச்சிக்க. சில இடத்துல காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா. பொறுமையா பேசுனீங்கன்னா வேலை நடக்காது. ஆனா பல யூனிஃபார்ம் போடலனா கூட நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன், ஒரு பையன் இருக்க மாட்டேன். எனது அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, மகளிர்களுக்கு, நிறைய குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு நன்றி தெரிவித்து, ஊர் பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க, எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.